வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். குண்டு தாக்குதல் பற்றிய புலனாய்வு தகவல்களை மூடி மறைத்தவர்கள் தற்போது உயர் பதவிகளில். நாவல் குற்றச்சாட்டு. மஹிந்த ராஜபக்ஷ சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய வீரர் திலித் ஜெயவீர புகழாரம். ஜனாதிபதி உரிமை சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்லப்போவதில்லை. சந்திரிகா திட்டவட்டம். இனிவரும் காலங்களில் தேவைக்கேற்பவே அரச நியமனங்கள் வழங்கப்படும். அமைச்சர் நலிந்த அறிவிப்பு. இலங்கையை உலுக்கிய ஹெலிகாப்டர் விபத்து. நீதிமன்றில் விமானி வழங்கிய வாக்குமூலம். பாரவூர்தி சாரதியின் தூக்க கலக்கத்தால் திருமலையில் நடந்த கோரம். நொறுங்கிய வாகனங்கள். இலங்கையிலிருந்து தனியொரு பெண் படகு மூலம் சென்று தமிழகத்தில் தஞ்சம். ஜனாதிபதியை திடீரென சந்தித்த 3 நாடுகளின் உயர்ஸ்தானிகர்கள். பிரதமர் பதவியில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. பிரதி அமைச்சர் வெளிப்படை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. வடக்கு கிழக்கில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை மழை. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜேசகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். குண்டு தாக்குதல் பற்றி கிடைத்த புலனாய்வு தகவல்களை மேசையில் பத்திரப்படுத்தி வைத்து பொறுப்பினை மீறியவர்கள் இந்த அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் உள்ளார்கள். அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் முழுமையான அரசியல் ஆகிவிட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக செயல்பட்டார். இவர் தனது பதவிக்கான பொறுப்பில் இருந்து விலகியுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு குற்றச்சாட்டுக்குள்ளானவரை பதவியில் வைத்துக் கொண்டு எவ்வாறு சுயாதீனமான முறையில் விசாரணைகள் இடம்பெறும் என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகிறது. ஆகவே இவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்றார். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானம் மஹிந்த ராஜபக்ஷவை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர குற்றம் சாட்டியுள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்தத்தை வெற்றி கொண்ட மஹிந்த ராஜபக்ஷவை இழிவுபடுத்துவதும் அவமானப்படுத்துவதுமே இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளார்கள். ராஜபக்ஷ குடும்பத்தின் பேராசை குறித்து நான் பல தடவைகள் விமர்சித்துள்ளேன். ஆனாலும் மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய, கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு வீரர். முன்னாள் ஜனாதிபதிகள் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதன் மூலம் எவ்வளவு தொகையை மிச்சப்படுத்த முடியும் என்ற கணக்கு விவரங்களை பகிரங்கப்படுத்த அரசாங்கம் தயாரா? அது தொடர்பான உண்மை தகவல்களை வெளியிடுவார்களா என்றும் திலித் ஜெயவீர கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி உரிமை சட்டத்தை ரத்து செய்வதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அத்தகைய எந்தவொரு சட்ட நடவடிக்கையிலும் தான் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ளார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளுடன் சேர்ந்து ஜனாதிபதி உரிமை சட்டத்தை ரத்து செய்வதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக தொடர்புடைய தகவல்கள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பொது சேவையில் கடந்த 8 மாதங்களில் 62,000க்கும் மேற்பட்டோரை உள்வாங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் தேவைக்கு ஏற்பவே அரச நியமனங்கள் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், இதுவரை காலமும் பட்டதாரிகளுக்கு அரசியல் ரீதியாகவே நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு அமையவே அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எவ்வாறு இருப்பினும் யார் நியமனத்தை வழங்கியிருந்தால் ஆட்சியில் இருக்கும் எந்தவொரு அரசாங்கமாயினும் அவர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை வழங்குவதை தவிர்க்க முடியாது. எனவே
இனிவரும் காலங்களில் தேவைக்கேற்பவே அரச நியமனங்கள் வழங்கப்படும் என்பதை நாம் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம். இதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 8 மாதங்களில் 62,314 பேரை அரச சேவையில் உள்வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் சில நியமனங்கள் நிறைவடைந்துள்ளன, சிலவற்றுக்கு போட்டி பரீட்சைகள் இடம்பெறவுள்ளன, சிலவற்றுக்கு நேர்காணல்கள் இடம்பெறவுள்ளன என்றார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக ஹெலிகாப்டர் பயிற்சியின் போது புறப்பட்டு 30 வினாடிக்குள் கட்டுப்பாட்டு இழந்து பாத்ரோயா நீர்த்தேக்கத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக பைலட் லெப்டினன்ட் போலன் ஜேவர்தன தெஹியத்த கண்டிய நீதிவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். மாதுருவோயா நீர்த்தேக்கத்தில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி விமானப்படை மற்றும் இராணுவ விசேட படையை சேர்ந்த 6 வீரர்களின் உயிரை பறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு தெஹியத்த கண்டிய நீதவான் பிரியந்த ஹால்யாள முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தலைமை விமானி சாட்சியம் அளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து மாதுருவோயா நீர்த்தேக்கத்தில் மோதியமைக்கு காரணம் தனது தவறு அல்ல என்று தான் நம்புவதாக தலைமை விமானி லெப்டினன்ட் போலன் ஜெயவர்தன மேலும் சாட்சியம் அளித்தார். ஹெலிகாப்டர் ஏதேனும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த வழக்கை எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விபத்தில் இறந்த 2 விமானப்படை வீரர்கள் மற்றும் 4 இராணுவ விசேட படை வீரர்களின் மரணத்திற்கான காரணத்தை அறிவிக்கவும் தீர்மானித்துள்ளார். போதனா வைத்தியசாலையில் இன்று 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தம் முன்னெடுக்க உள்ளதாக அரசாங்க மருந்தாளுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தகுதியற்ற மருத்துவ கலவை நிபுணரை வைத்தியசாலைக்கு நியமித்ததற்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அஜித் திலகரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த அடையாள வேலை நிறுத்தம் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமானது. தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் தங்கள் சேவைகளை வழங்கும் போது சேவை அவசியமின்றி ஒரு மருந்து கலவை நிபுணர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திற்கு 2 முறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அஜித் திலகரத்ன குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அதிகாரிகள் இந்த விடயத்தை புறக்கணித்ததன் காரணமாக இவ்வாறு அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை ஏச்சிலம்பெற்று போலீஸ் பிரிவில் உள்ள பூமரத்தடிச்சேரி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட நெல்லேற்றும் சிறிய ரக கெண்டருடன் பாரபூர்த்தி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று புதன்கிழமை அதிகாலை 12:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் யாருக்கும் ஆபத்துக்கள் ஏற்படவில்லை. எனினும் 2 வாகனங்களும் சேதமாகியுள்ளன. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலைக்கு சீமெந்து ஏற்றுவதற்காக வந்த பார ஊர்தியானது ஈச்சிலம்பெற்று பூமரத்தடிச்சேனை பகுதியில் உள்ள வீதியில் நெல்லேற்ற நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ஹேண்டர் வாகனத்தில் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த நேரத்தில் நெல்லேற்றும் வாகனத்தில் யாரும் இல்லாததால் அவருக்கும் ஆபத்துக்கள் ஏற்படவில்லை. பார ஊர்தி வாகன சாரதியின் தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பெற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையிலிருந்து பெண் ஒருவர் கடல் வழியாக படகு மூலம் சென்று தரையிறங்கி தமிழகத்தின் அரச்சல் முனையில் தஞ்சமடைந்துள்ளார். மன்னார் மாவட்டம் தலைமன்னார் கிராமத்திலிருந்து நேற்று அதிகாலை 1 மணியளவில் அரிச்சல் முனையை மேற்படி பெண் சென்றடைந்துள்ளார். அவர் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படகு மூலம் சென்றுள்ளார். இந்த நிலையில் அவர் தற்போது மண்டபம் மரைன் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கும் இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பத்லே கிஷாம் பின் ஆதமுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. விசேடமாக மலேசியாவின் சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் கல்வி ஆகிய துறைகள் மற்றும் அண்மைய கால வெற்றிகள் குறித்த தனது அனுபவங்களை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக மலேசிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தனது பதவிக்காலம் நிறைவடைந்து இலங்கையை விட்டு வெளியேறும் போல் ஸ்டீவன்ஸின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார். இந்நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போதும் அதற்கு பின்னரும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வழங்கிய ஆதரவை ஜனாதிபதி இதன்போது பாராட்டினார். மேலும் கடந்த காலங்களில் ஆஸ்திரேலிய ராஜதந்திரிகள் பலர் இந்நாட்டிற்கு விஜயம் செய்ததை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி ஆஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது
என்பதில் உயர்தானிகர் வழங்கிய ஆதரவை பாராட்டினார். இந்த நிலையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவிற்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்றும் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தனது பதவிக்காலம் நிறைவடைந்து இலங்கையை விட்டு வெளியேறும் அவருக்கு எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார். கனடாவில் இலங்கை மக்கள் அதிகளவில் வசிப்பதை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொள்வதற்கும் இந்நாட்டில் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் நல்லிணக்க செயல்முறைக்கும் கனடா வழங்கிய ஆதரவை பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் அத்தகைய ஆதரவு வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் பதவியில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது, அரசியலில் தோல்வியடைந்துள்ளவர்கள் அரசாங்கத்திற்குள் முரண்பாடு என்று போலிய நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் முரண்பாடு, பிரதமர் பதவியில் மாற்றம் என்று அரசியலில் தோல்வியடைந்துள்ள உதய காமன்பிலதான் குறிப்பிட்டுக் கொள்கிறார். உதய காமன்பில தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பக்கம் உள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் குடிகொண்டுள்ளார். இவர் கடந்த காலங்களில் கோட்டாபய ராஜபக்ஷவுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டார். அந்த அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும் தருணத்தில் சூட்சுமமான முறையில் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயல்பட்டார். பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயல்பட்டார். தற்போது எதிர்க்கட்சித் தலைவருடன் ஒன்றிணைந்துள்ளார். உதய காமன்பில போன்றவர்களை இணைத்துக் கொள்ளும் போது எதிர்க்கட்சித் தலைவர் அவதானத்துடன் செயல்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியை உருவாக்குவதற்கு அக்கட்சியின் பலர் ஆரம்பத்திலிருந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். பிரதமர் பதவியில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்பதை மக்களுக்கு உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம். அரசியலில் தோல்வியடைந்து தமது அரசியல் கொள்கை என்னவென்பதை கேள்விக்குள்ளாக்கியுள்ளவர்கள் குறிப்பிடும் குற்றச்சாட்டுகளுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்றார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என ஜாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் நா பிரதீபராஜா தெரிவித்தார். வங்காள விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை இந்தியாவின் ஆந்திர மாநில கடற்கரையோரமாக நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவர்லியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீதுவ ஏரிய ககலிந்த வீதி பிரதேசத்தில் குழு ஒன்றின் தாக்குதலுக்கு இலக்கான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமடைந்த நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்தனர். சீதுவ ஈரிய ககலிந்த வீதி பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையை சீதுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.